வாத்தியார் யாரு? இப்போ ஸ்கூலோட ஹெச்எம் யார்? சார் பேர் என்ன? யாரை கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லக்கூடாதா? சரி பரவாயில்ல, சொல்லலாம் பரவாயில்ல. மணி விஷயத்த நம்ம படித்தாலும் அது எப்படி தோற்றுவிக்கப்படாது, அது யாரால் தோற்றுவிக்கப்படாது, அதோடைய கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். நிறைய இருக்காங்க. அப்போ பதஞ்சலி முனிவர் என்னது யோகாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்த யோகாவுடைய குரு யார்? ஃபர்ஸ்ட் குரு யாரு? யோகாவுடைய குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? லார்ட் சிவா. யோகாவுடைய குரு லார்ட் சிவா. ஃபர்ஸ்ட் குரு. சிஷ்யன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னது? சிவாவோட பார்ட்னர் யாரு? பார்வதி. லார்ட் சிவா. லார்ட் சிவாவுடைய குரு வந்து என்னது? குரு வந்து லார்ட் சிவா. அவர் தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் யோகாவுடைய குருவா இருந்திருக்காரு. அவங்களுடைய சிஷ்யை வந்து என்னது? அவங்கதான் வந்து சிஷ்யன். சிவன் பார்வதி. சார் வந்து டீச்சர், ஹெச்எம். இவங்க யாரு? டீச்சர். நீங்க வந்து ஸ்டூடெண்ட். சரியா? அதே மாதிரி குருவும் நீங்க மாணவி. சிஷ்யன். சரியா? குரு சிஷ்யன். அதே மாதிரி இந்த யோகா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த குரு வந்து சிவன். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இல்லை யாரு? பார்வதி. சரிங்களா? ஏன்னா சில கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகா டே வந்து சும்மா ஆசனம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. இது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் இந்த யோகான்னு ஒன்று இருக்கிற கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, யோகாவுடைய தோற்றம் இந்தியா. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி படிச்சிருக்கோம்ல, அந்த காலங்களில் வந்து பாலாசனா அப்படின்னு ஒரு ஆசனாவுடைய அந்த கல்வெட்டில் அந்த இது பாறைகள்லாம் இருக்கும்ல, அதுல மூலபந்தாசனா அப்படின்னு அந்த யோகா பயின்றதுக்கான கல்வெட்டுகள் வந்து என்னது? அந்த சிந்து சமவெளியோடைய அந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்து இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியல் ஆராய்ச்சி வந்து சொல்லுது. ஸோ யோகாவுடைய தோற்றம் இந்தியா தான். ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டில் வந்து இதை வந்து ஒரு வியாபார பொருளாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த யோகா டேல நாளை கழிச்சு 21 வருது. சரிங்களா? இப்போ 21 அன்னைக்கு அதில் எது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க. நம்ம எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க வந்து பண்ணுறாங்க. எதுக்குன்னா, in order to avoid a disease, நோய் இல்லாத உலகத்தை உருவாக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கு நோய் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணலாம், டாக்டர்கிட்ட போகாம அந்த யோகாவை அதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கலையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி மூச்சு பயிற்சி அதில் யோகங்கள் இருக்குது. அப்புறம் வந்து என்னது நம்ம தலைவலியில் இருந்து கால்கள் வந்து உடம்புல வியாதிகள் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்குறோம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பார்ட்டுக்கு சில யோகங்கள் இருக்குது. டயபெட்டிஸாக என்ன பண்ணலாம், ப்ரெஷராக என்ன பண்ணலாம், கால் வழியாக என்ன பண்ணலாம், இல்லை பிரெயின் மென்டல் பவர் இம்ப்ரூவ் பண்ணணும், கான்சன்ட்ரேட் படிக்கிறதெல்லாம் மறந்துடுது எனக்கு, எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு எல்லா ஆசனங்களும் 87 lakhs ஆஃப் ஆசனாஸ் இருக்குது. 87 லட்சம் ஆசனாஸ் இருக்குது. ஒன்று ஒரு பகுதிக்கு ஒரு இடத்த ஒரு நோய்களை கிளியர் பண்ணுறதுக்கான ஆசனங்கள் இருக்குது. அதை முறையாக பயிற்சி எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நோய் இல்லாத இந்த உலகத்தை வந்து நம்ம உருவாக்கணும். சரிங்களா? நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம். இந்த வருஷோட தீம் வந்து 1 year and 1 health. இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து